சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தன வட்டம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாயிராம். நம்ம கண்டிப்பாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தானே இருப்போம். எல்லாத்துக்கும் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது. நம்ம படைச்ச அந்த கடவுள் கூட ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காரு. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கோம்னு ரெஸ்ட்டில் தான் இருக்கோம். வேலையெல்லாம் கடன் செஞ்சு முடிச்சிட்டோம்னா வீட்டு வேலை முடிச்சிட்டோன்னு ரெஸ்ட்டில் இருக்கணும். அப்படி இல்லை, ஏதோ ஒரு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போது எனக்கு கடன் நிறையா ஆயிடுச்சு, அது எப்படி அடைக்கிறதுன்னு எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு மனசு உளைச்சல் ஆளாகிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணினா கடன் அடைக்க முடியும்? டக்குன்னு 2 லட்சம் 3 லட்சம் இருந்துச்சுன்னா உடனே 2 லட்சம் 3 லட்சம் யார் தருவாங்க? ஏப்பா இந்தாப்பா பிடிப்பா உன் கடன் எல்லாம் அடைச்சிக்கப்பான்னு யார் தருவாங்க? யாருமே தரமாட்டாங்க. ஒரு 1000 ரூபா ஏதோ ஒரு தொழில் செஞ்சோ ஒரு பக்கம் வேலைக்கு போயோ கொஞ்சமாக தான் அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழிவகையை நம்ம ஏற்படுத்திட்டோம்னாவே பிரபஞ்சம் நம்மளுக்கு மேலும் மேலும் வாய்ப்புகளை பெற்றுத்தரும். அதில் உண்மையான உறுதியான நம்பிக்கை வைங்க. நம்மளுக்கு எவ்வித இடர்பாடுகள் வந்தாலும் நம்ம எல்லாருமே உறுதியான நம்மளை சுற்றி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தான் அது தெரியல. தேடி பாருங்கள், ஏதோ ஒரு வாய்ப்பு உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கும். அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்றது நம்மள சில பேருக்கு தெரில. ஏன் எனக்கும் கூட தான் தெரில. முயற்சி செஞ்சு பார்க்குறேன், நானும் ஏதாவது மாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம எல்லாம் சும்மாவே இருக்க வேண்டாம், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றமாக அமையும். நம்ம கஷ்டப்படுறதுக்கெல்லாம் நம்ம காரணம் என்னென்னா, நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யாதது தான். வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்முடைய கஷ்டங்கள் தானாக விலகி போயிடும். சரிங்களா? அதில் என்றைக்குமே நம்ம வேலை நம்மளை காப்பாற்றுன்ற நம்பிக்கை அதிகமாக வைக்கணும். நன்றாக சம்பாதிப்பதற்கும் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அமைதியை விரும்பும் மனிதர்கள் யாருடைய அமைதியையும் பறிப்பதில்லை. வேங்கைபுரை மன்னன் தன் ஆளுமைக்கு உட்பட்ட ஊர்களுக்கு மக்களை காண சென்றார். மன்னன் வருவதை கேள்விப்பட்ட மக்கள் அவரை காண கிளம்பினர். அன்று யாரும் வேலைக்கு செல்லவில்லை. தங்களுக்கு மன்னர் ஏதாவது பணம் கொடுப்பார் என்பது அவர்களது எதிர்பார்ப்பு. உழைப்பில் நம்பிக்கை கொண்ட ஒரு மூதாட்டி மட்டும் நார்க்கூட்டை முடைத்து கொண்டிருந்தாள். அப்போது ஒருவன் அவள் வீட்டை கடந்து சென்றான். பாட்டி, ராஜா வராருன்னு ஊரே கோலாகலமாக கூடி நிற்குது, நீ மட்டும் ஏன் போல என்றான். உழைச்சாதான் என் மனசுக்கு மகிழ்ச்சி. வேலையை பாரமா நினைக்கிற சோம்பேறிக்கு தான் ராஜாவை பார்த்தா ஏதாவது கிடைக்கும்னு போயிருப்பாங்க என்று சொல்லி படபடுத்தாள். வாய்விட்டு சிரித்த அந்த வழிப்போக்கன் பாட்டியிடம் அரசு முத்திரையப்பட்ட தங்க மோதிரத்தை நீட்டினான். வந்திருப்பவர் நாடாளும் அரசன் என்பதை அறிந்த அவள் எழுந்து நின்று மரியாதை செய்தாள். அம்மா, என்னை பார்க்க போனவர்கள் திரும்பி வந்ததும் உழைச்சி பிழைக்கிற என்னை தரிசிக்க ராஜாவே வீட்டுக்கு வந்தார் என்று சொல்லுங்கள். முத்திரை மோதிரத்தை ஊராரிடம் காட்டுங்கள் என்றார். ராஜா டோபத்துடன் வருவார் என்று காத்து நின்ற மக்கள் அவர் சாதாரண உடையில் வந்து சென்றதை அறிந்து ஏமாந்தனர். பாட்டிக்கு அவர் அளித்த சன்மானம் பற்றி அறிந்தனர். உழைப்பவரையே உயர் மக்கள் விரும்புவர் என்ற உண்மையை உணர்ந்தனர். உழைப்பே உயர்வு என்பார்கள். இருந்தாலும் நீங்கள் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் அந்த உழைப்பு சரியான முறையில் முறைப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த உழைப்பின் பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும். ஒரு மனிதர் சுயமாக சம்பாதிக்க ஆரம்பித்த பின்னர் தான் அவர் வாழ்க்கை தொடங்குகிறது. உங்கள் தகுதியை உயர்த்த வேண்டுமெனில் மற்றவர்களை குறை கூறுவதை விட்டுவிட்டு உங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுங்கள். நாம் எல்லாரும் அப்படி ஒரு பாதையில் பயணிச்சுட்டு போனோம்னா, அதுவும் சாயப்பாவோட கையை பிடிச்சிட்டு பலமாக பயணிச்சுட்டு போனோம்னா கண்டிப்பாக வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.